அரசாங்கத்தை சரியான முறையில் வழிநடாத்தும் பொறுப்பு நாட்டின் எதிர்க்கட்சிக்கு உள்ளதாக மேல் மாகாண விவசாயத்துறை அமைச்சர் உதய கம்மான்பில தெரிவிக்கின்றார். ஹோமாகம காங்வில பகுதியில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். மேல்மாகாண விவசாய திணைக்களம் ஏற்பாடு செய்திருந்த ஏர்போர்ட் விழா ஹோமாகம காங்வில வயற்காணியில் நேற்று முற்பகல் நடைபெற்றது. வாழ்க்கை செலவு விடயத்தில் பிரச்சினை உள்ளது. கடந்த நாட்களில் மின்சார கட்டணம் பாரிய அளவில் அதிகரித்தது. மின் கட்டண அதிகரிப்பு அநீதியான முறையில் இடம்பெற்றுள்ளதை நாம் சமன்பாடுகளின் ஊடாக ஆதாரபூர்வமாக வெளிப்படுத்தியுள்ளோம். அச்சம் நிலவுமாயின் மக்கள் தவறிழைக்க மாட்டார்கள். அவ்வாறே அரசாங்கத்திற்கும் அச்சம் இருக்க வேண்டும். எதிர்க்கட்சி எம்மை கவிழ்த்து விடுமோ என்ற அச்சம் அரசாங்கத்துக்கு இருந்தால் அரசாங்கம் தவறிழைக்காமல் கவனமாக செயற்படும். வலுவான எதிர்க்கட்சி இருந்து இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. எனினும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு தமது கட்சியை நேர்த்தியாக வழிநடத்த வேண்டிய தேவையில்லை. ஷார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த நாட்டில் 70% பௌத்தர்கள் உள்ளனர். எனினும் ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள 70% மௌனித்துள்ளனர். அந்த கட்சியில் முக்கியமான எந்த ஒரு பதவியிலும் இந்த பௌத்தர்கள் இல்லை. நாம் அனைவரும் மதிக்கும் கரு ஜெயசூரிய ஒரு சில காலம் பிரதி தலைவராக இருந்தார். தற்போது அவர் புறம் தள்ளப்பட்டுள்ளார். எம்முடன் மோதிக்கொண்டிருக்கும் சஜித் பிரேமதாச சிங்கள பௌத்த தலைவர். அவர் பிரதி தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். தற்போது அவரும் புறம் தள்ளப்பட்டுள்ளார். இது போர்த்துகீசர் காலத்தை போல் காணப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியில் பதவி வகிக்க வேண்டுமாயின் மதம் மாற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. තනතුරු ගන්න නම් ආගම මාරු කරන්න සිද්ධ වෙලා තියෙනවා එක්සත් ජාතික පක්ෂේ